இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த நாடுகள் ஒன்றிணையறத பொறுத்துக்கொள்ள முடியாத அமெரிக்கா அண்மை காலமாக இந்தியாவை கடுமையாக விமர்சிச்சுட்டு வருது. அமெரிக்க மிரட்டல்களுக்கு அடிபணியாத இந்தியாவுடைய இந்த உறுதித்தன்மை 1998ஆம் ஆண்டுகளை நினைவுபடுத்துவதாகவும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. 1998ஆம் ஆண்டில் சூப்பர் 301 அப்படிங்கிற ஒரு சட்டம் அமலுக்கு வருது அமெரிக்காவில். இது ஆம்னிபஸ் ட்ரேட் அண்ட் காம்படிட்டிவ்னஸ் ஆக்ட் ஆஃப் 1988 அப்படிங்கிற சட்டத்துடைய ஒரு பகுதி. இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காவோட வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய வெளிநாடுகளுடைய நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. நியாயமற்றதுன்னு அமெரிக்கா பார்வையிலேருந்து பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த விதியின்படி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அதில் அமெரிக்க பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு தடையாக இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி கண்ட்ரீஸோடைய வர்த்தக நடைமுறைகளும் பட்டியலிடப்படும். இந்த ப்ரையாரிட்டி கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க தங்களுடைய வர்த்தக முறைகளை மாற்றிக்கொள்ள காலக்கெடு நிர்ணயிக்கப்படும். இதெல்லாம் காலக்கெடுவை அமெரிக்கா நிர்ணயிக்கும். அவர்கள் வர்த்தக முறைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அந்த நாடுகள் மீது நேரடியாக தடைகள் விதிக்கப்படும். சூப்பர் 301 சட்டம் முதல்ல 1989 செயல்படுத்தப்பட்டது. அப்போது அமெரிக்கா இந்த விதியை பயன்படுத்தி ஜப்பான், பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளை ப்ரையாரிட்டி கண்ட்ரீஸ் பட்டியலில் சேர்த்துச்சு. இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் பட்டியலிடப்பட்ட நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போரை ஏற்படுத்தும் விளிம்புக்கு கொண்டு சென்ற ஒன்று. இது கடந்த காலத்தில் இருந்தது. சூப்பர் 301 சட்டங்கிறது மல்டிலேட்ரல் ட்ரேட் சிஸ்டத்தினை பலவீனப்படுத்துவதா இந்தியா அப்போ குற்றம் சாட்டியது. உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. எந்த ஒரு வர்த்தக பிரச்சனைகளையும் பன்னாட்டு அமைப்புகள் மூலம் மட்டுமே தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும், தனிப்பட்ட நாடுகள் நேரடியாக வர்த்தக தடைகளை விதிப்பதுங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னும் இந்திய அரசு அப்போது குறிப்பிட்டது. இந்தியாவின் வர்த்தக கொள்கைகளை அமெரிக்கா தீர்மானிக்க கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக நின்றது. இந்த பிடிவாதமான நிலைப்பாடு அமெரிக்காவை வர்த்தக தடைகளை விதிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளுச்சு. இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. இந்தியாவினுடைய உறுதியான நிலைப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இன்று வரை அது பார்க்கப்படுகிறது. சூப்பர் 301 சட்டம் 1990ஆம் ஆண்டுகளிலேயே காலாவதி ஆகிவிட்டுச்சு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய முதல் ஆட்சியின் போது 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டப்பிரிவு 301ஐ பரவலாக பயன்படுத்தினார். 2018ஆம் ஆண்டில் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சுமார் $370 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு 7.5% முதல் 25% வரை வரிகளை விதித்தார். தற்போது நிர்வாக உத்தரவு மூலமாக பாரபட்சமே இல்லாமல் அனைத்து நாடுகள் மீதும் வரி விதித்திருக்கிறாரு ட்ரம்ப். அமெரிக்க அதிபருடைய இந்த தடாலடி முடிவினால் பங்குச்சந்தைகள், தங்கம் உள்ளிட்ட அனைத்துமே ஆட்டம் கண்டு வரக்கூடியதை பார்க்குறோம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் ட்ரம்ப் இந்த எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ட்ரம்ப்புக்கு ஒரு பக்கம் இந்த முடிவுகளை, இந்த நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய சூழலில் சீனாவில் இந்த தலைவர்கள் ஒன்றாக கூடியதுங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கியிருக்குது.